Hi students, 9th standard maths, exercise 3.11, question number 1. பிரதியிடுதல் முறையில் தீர்க்க. Solve using the method of substitution. Subdivision 1, 2x minus 3y equal to 7 and 5x plus y equal to 9. இப்போ இந்த questionல பார்த்தீங்கன்னா ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், அதாவது பிரதியிடுதல் முறையை பயன்படுத்தணும். ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல இதே போல ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸுடைய சொல்யூஷனை கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணோம், அதாவது வரைபட முறையில் தீர்வு கண்டுபிடிச்சோம். இப்போ அதே போல லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு சப்ஸ்டிடியூஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி சப்ஸ்டிடியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இதோடைய சொல்யூஷனில் பார்க்கலாம். ஸோ இதோட சொல்யூஷனை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x minus 3y equal to 7. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5x plus y equal to 9. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷனுடைய வேல்யூஸை இன்னொரு ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஈக்குவேஷன் இருக்க ரெண்டு வேரியபிள்ல ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு கண்டிஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். விச் மீன்ஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2x minus 3y equal to 7 அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு வேரியபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா x, செகண்ட் வேரியபிள் y. இப்போ இந்த ரெண்டு வேரியபிள்ல ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு கண்டிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸை தவிர ரிமைனிங் இருக்க எல்லா டேர்ம்ஸும் ஆப்போசிட் மூவ் பண்ணிட்டு எக்ஸோடைய கண்டிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை எக்ஸுக்கு பதிலாக நான் ஒய்யை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒய்யை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைட் மூவ் பண்ணிட்டு ஒய்யோட கண்டிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷன் வேணாலும் இந்த கண்டிஷனுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே கண்டிஷன்ஸை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கொடுத்துருக்க வேரியபிள்ஸில் எந்த வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ட் 1 அப்படின்னு இருக்குதோ அந்த வேரியபிளுடைய கண்டிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -3 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 and 3 வந்துருச்சு. இதுவே செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 அப்படின்னு இருக்கு. பிகாஸ் இந்த இடத்துல எந்த நம்பருமே இல்லை. ஸோ எந்த வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ட் 1 அப்படின்னு இருக்குதோ அந்த வேரியபிளுக்கு கண்டிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 அப்படின்னு இருக்கு. அதனால இந்த ஒய்யை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 5xை இந்த பக்கம் மூவ் பண்ணிடலாம். இந்த 5x பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவாக இருக்கு, இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 minus 5x. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2ல ஒய்க்கு ஒரு கண்டிஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்க வேரியபிளுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷனை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதாவது ஒய்யோட கண்டிஷனை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கண்டிஷன், அதாவது நம்ம ஃபார்ம் பண்ண இந்த கண்டிஷனை இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும், அதாவது பிரதியிடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணதுனால இந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் ஒய் வருதோ அதுக்கு பதிலாக இந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணணும். பிகாஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ. அப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் ஒய் வருதோ அதுக்கு பதிலாக 9 minus 5x அப்படின்னு அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 2x minus 3 into ஒய்க்கு பதிலாக அதோடைய வேல்யூவை இந்த இடத்துல அப்ளை பண்ணிடணும். 9 minus 5x equal to 7. இப்போ இந்த ஈக்குவேஷன் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே x அப்படின்னு மாறிடும். அதாவது இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் இருந்தது, x and y அப்படின்னு ரெண்டு வேரியபிள் இருந்தது. சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் x இருக்குது, இந்த இடத்துலையும் x இருக்குது. ஸோ
2 வேரியபிள்ஸ்லேருந்து 1 வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக, அதாவது இரு மாறியில் அமைந்த ஒரு சமன்பாட்டை ஒரே மாறியில் அமைந்த சமன்பாடாக மாற்றுறதுக்காக தான் நம்ம இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடை இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை சிம்பிளி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இந்த 2x அப்படியே வச்சுக்கலாம். இப்போது இந்த -3ஆல் உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். -3 × 9 -27 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 5s are 15, பக்கத்தில் ஒரு எக்ஸ் இருக்கனால 15 × x 15x அப்படின்னு வந்துடும், ஈக்குவல் டு 7. இப்போது எக்ஸ் வர டேர்ம் எல்லாத்தையும் நம்ம குரூப்பிங் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இது 2 டைம்ஸ் இருக்குது. இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இது 15 டைம்ஸ் இருக்குது. ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ 2xையும் 15xையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 17x அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் ஒரு 27 கான்ஸ்டன்ட் இருக்குது, ஈக்குவல் டு 7 இருக்குது. இப்போது எக்ஸ் வர டேர்ம்லாம் ஒரு சைட்லையும் கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் இன்னொரு சைட்லையும் நம்ம குரூப்பிங் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 17xை அப்படியே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு ரைட் சைடில் ஒரு 7 இருக்குது. இப்போது இந்த கான்ஸ்டன்ட் -27 ரைட் சைடு மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது +27 சேஞ்ச் ஆகிடும். இப்போது 17x ஈக்குவல் டு 27 + 7 இஸ் ஈக்குவல் டு 34. இப்போது 17x இஸ் ஈக்குவல் டு 34 அப்படின்னு ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. இதுலேருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும் இல்லையா? ஸோ எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூவை ஆப்போசிட் சைடுக்கு மூவ் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 17, இந்த 17 நீங்கள் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகிடும். ஸோ 34 டிவைட் பை 17. இப்போது இந்த 17ஐயும் 34ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 7s are 17s are 17, 2 17s are 34. ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போது கொடுத்துருக்க இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேரியபிள் எக்ஸு, செகண்ட் வேரியபிள் ஒய். இப்போது ஒரு வேரியபிளோட ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் ஒய்யோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க இந்த ஒய்யோட கண்டிஷனில் எக்ஸுக்கு பதிலாக கண்டுபிடிச்ச வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். சின்ஸ் y is equal to 9 - 5x. இப்போது எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த வேல்யூவை இந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணிட்டோம்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ y is equal to 9 - 5 × 2. ஸோ y is equal to 9 - 5 2s are 10. இப்போது y is equal to 9ல் 10 மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் -1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு -1. இந்த மாதிரி 2 ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல்.